ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் ஆஃப் வார் ஜெயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ். எப்படி இருக்க போகுது, எவெல்லாம் நம்மளை அடிச்சு கொல்ல போகிறான்னு தெரில. முக்கியமாக என்னென்ன சம்பவம் ஆக போகுதுன்னு தெரில. தலைவன் கிரேட்டஸை பார்க்க ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்கள் நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். எவ்வளோ நேரம் ஆகுமோ, சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். காட் ஆஃப் வார் ஜெயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ். நான் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு பாட்டு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு வேணும்னு கமெண்ட், கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். என்னென்ன சொல்ல போகிறாங்களோ, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்றிக்கிறேன். எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. எனபிள் சவுண்ட். கொஞ்ச நேரம் கத்தாதீங்கடா, கமெண்ட் இருக்கடா. ஆஸ்பெக்ட் ரேடியோ இன்டு தி ஸ்கேல் ஃபேக்டர் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். நாங்கள் எது இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது, செம்ம கடுப்பேற்றுது. தலைவா உன் கேமை விளாட விட மாட்டாங்க தலைவா. அப்படிதான் தலைவா, போடு போடு மாசு. After nightmares that haunted him. பாவம் உனக்கு ரொம்ப நான் ஆல்ரெடி காட் ஆஃப் வார் 1 2 முடிச்சிருக்கேன். அதுவும் ஆண்ட்ராய்டில் தாங்க. நீங்கள் உடனே கொந்தாளிக்காதீங்க, ஆண்ட்ராய்டில் தாங்க முடிச்சிருக்கேன். மறுபடியும் வேணால் நான் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் காட் ஆஃப் வார் 1 இல்லை 2 போட்டு பார்க்குறேன். காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா, ஐயோ வளர்றேன். காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா கூட வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஐயோ இது என்னடா மெசேஜஸ். காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டாக முடிச்சிருக்கேன். வேறு என்ன கேம் இருக்குது? முக்கியமான ஒரு விஷயம், காட் ஆஃப் வார் பெட்ரா நோக்கியா லவர்ஸ். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் சரி இந்த காலத்தில் இப்போ இதுக்கு பேசிக்கிட்டு வேணா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டாக ஒன்று போட்டிருப்போம்ல, அந்த எமுலேட்டர் லிங்க்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லல, அது வந்து நான் கொடுத்துருக்கேன். என்ன செக் பண்ணுங்கள். நான் வந்து எமுலேட்டர் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அந்த ஸ்டார் பாக்ஸ் எமுலேட்டரில் ஹிட்மேன் போடலான்னு இருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் எல்லோரும் நான் வந்து ரோப்ளாக்ஸ், அப்புறம் அமாங்கஸ், அப்புறம் சர்ஜஸ் ஆஃப் ஸ்பாட்டோ, விக்கெட் லீக், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம் இருக்குது. கொஞ்சம் கூட எனக்கு கேப் இல்லை. காட் ஆஃப் வார் பார்ட் 2 வேறு இருக்குது. நிறைய ஒர்க் இருக்குங்க. நல்லா போட கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரிவ்யூ கொடுக்குறேன், என்னென்னு பார்க்காதீங்க. சாப்பிடலாம் வாங்க. கேக்கு சாப்பிட்டு ஆடிட்டு இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்தால் மனுஷன் எப்படி ஆடுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரப்போகிற பாட்டெல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் வாய்ஸ் கொடுக்கவான்னு சொல்லுங்கள். சொன்னால் தான் நான் வாய்ஸ் கொடுக்க முடிவு பண்ணுவேன், இல்லைன்னா வேணான்னுவேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சேனல்லாம் செக் பண்ணிங்களேங்க, கொஞ்சம் நல்லா தான் இந்த கண்டென்ட் எடுத்து போடுறானுங்க. நல்லாயிருக்கும், போடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் வந்து கைஸ், கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொஞ்சம் வளர முடியும் ப்ளீஸ். நம்ம சேனல் 10 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். இதுக்காக தான் கேக்கு துண்டுகிட்ருக்கேன்.
நம்ம சேனல் 10 சப்ஸ்கிரைபர் வெற்றிகரமாக வச்சுருக்கோம். இந்த சந்தோஷத்துக்காக உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டாடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஏதோ நோண்டி கருமம் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் இப்போ கதை வருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்டு வேறு செம்ம கடவுடான்னு கேட்குது. சவுண்டு வேறு செம்ம கேவலமாக கேட்குது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த அளவுக்குலாம் மோசமாக கேட்கக்கூடாதுங்க சத்தியமாக. பாருங்கப்பா எனபல் சவுண்டு. ஐயோ கடவுளே. ஆஃப் பண்ணனா ஆன் பண்ணனா சவுண்டு செம்ம கேவலமாக கேட்குது. ஆஃப் பண்ணனா ஆன் பண்ணனான்னு தெரியலையே. ஆஃப் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க இதுக்கும் ரோட்டி பார்த்துக்கலாமா? எந்த மண்டை என் மூளை. ஐயோ நமக்கு கேம் ப்ளே பண்ண முடியுமா வேணாமா? நீ கேம் ப்ளே பண்ண முடியுமா முடியாதா தெரியல. ஐயோ கைஸ் நான் பாதிலே முடிச்சுக்குவாங்க. ஐயோ வெறியாவது. இதுதான் பார்ட் 1. இது வரையிடும். அடுத்தது பார்ட் 2வில் சந்திக்கலாம். கருமா ஆன் பண்ணனா ஆஃப் பண்ணனா ஆன் பண்ணியிருக்கேங்க. கருமா இருங்க ஒரு செகண்டு. ஐயோ கடவுளே செம்ம கேவலமாக கேட்குது. கரும் ஆஃப் பண்ணுறேன்னு நினச்சி ஆன் பண்ணியிருக்கேன். இருங்க ஆன் பண்ணியிருக்கேன். என் மூளையோ மூளை இப்போதான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கு. ஆன் பண்ணவா ஆஃப் பண்ணவா உங்களுக்கு எப்படி கேட்காது? அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு சேனல் விக்னேஷ் தமிழ். அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுவான். கொஞ்சம் இல்லை ரொம்ப. இப்போ நான் என்ன பேசுறது? கண்ட்ரக்டை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த சேனல் எதுக்குன்னு தெரில. நான் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு சேனல் ப்ரொமோட் பண்ணுறேன். ஆனால் என்னோடய குரூப்பில் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருந்தா இன்னொன்று சேனல் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸு குரூப்பில் நான் தான் 10 சப்ஸ்கிரைபர் வெற்றிகரமாக வச்சேன். மீதி எல்லாம் 2, 1, 7, 5 அப்புறம் இன்னொருத்தன் சுடலை ராஜான் இருக்கான். அவன் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் என்னன்னு தெரில. அவன் ஒரு பொய்ப்புழுவி. என் ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் என் வீடியோஸ் ஃபுல்லாக பார்ப்பாங்கன்னு தெரில. என்ன கண்டென்ட்டை தாண்டி ரொம்ப எகிறது. ஐயோ நம்ம கேனவை கண்டுபிடிப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. எதை தான் அமுக்கி பார்க்குறேன். எல்லாம் கரெக்டாக தானே வச்சுருக்கேன். பார்ட் 2ல் இதே மாதிரி தாங்க வரும். இது கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சத்தியமாக ஃபோனை தூக்கி போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் சுத்தமாக பிடிக்காது. ஐயோ பிஎஸ்பிலே வேறு என்ன கேம் போடலான்னு பார்க்கலாம். நான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா போட ட்ரை பண்ணுறேங்க. அதான் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப காட் ஆஃப் வார்லேயே ரொம்ப பிடிச்சது 1, 2 தாண்டி கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா தான். வெறித்தனமாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொள்வது கம்மி. ஆனால் இது 10 பேருக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா மற்ற பேர் கொஞ்சம் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அது கொள்றது இல்லை. அது தம்பிக்காக அவர் துணிஞ்சு வருவார். ஆனால் ஒரே ஒரு இதில் மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. இதில் கொலை அதிகமாக பண்ணுவார். செம்ம கொடூரமாக இருக்கும். காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டாவில் கிரேட்டஸ்னால் கண்டிப்பாக அது இருக்கும். அப்புறம் அவங்க அம்மாவை கொலை பண்ணுவார். அதாங்க எனக்கு என்ன பண்ணுறது. சரி இப்போ அதை பற்றி எதுக்கு நான் கண்டுறேன். என்ன நீ ரொம்ப ஜாம் ஆகுது. கொஞ்சம் என்னை வளர்த்து விடுங்க. அப்போ தான் நம்ம பிசி வாங்கி காட் ஆஃப் வார் 4 போடலாம். காட் ஆஃப் வார் 4, 5 எப்போ
நான் போடும்போது காட் ஆஃப் வார் 100 அப்படின்னு இருக்குமா. அப்புறம் மறக்காமல் நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்கள். அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கும்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்கோள். என் ஃப்ரெண்ட்ஸு சேனல் கண்டென்ட்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சகுனம் நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் தலையில் பல்லி விழுந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது என்னோட சாபம். ஓகே கொஞ்சமாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ என்னங்க இது சமீருட்டு என்னச்சுன்னு தெரில. நான் ஏதோ ஒரு கர்மத்தை கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இது கொண்டு பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்க. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கண்ட்ரோல்ஸ். ஆனால் வாழ்க்கையில் சத்தியமாக இந்த கேம் போனோன்னு வெறி ஆகிடும் பா. ஓகே அப்படி போடு இப்படி போடு அப்படி போடு இப்படி போடு இப்படி. என்னடா எமுட்டு போடா இல்லை சொன்னா. அது ஒன்றும் இல்லைங்க, என் தம்பிங்க. அப்படி குத்து, லெஃப்டில் குத்து, ரைட்டில் குத்து, இப்படி குத்து, குத்து 11:34 அப்படி போடு அப்படி போடு. நீங்கள் எல்லோரும் கோட்டு படம் பார்த்துட்டிங்களாங்க? நான் பார்த்துட்டேன். அவங்க தட்டிற்கு போகாமல் ஓடிடி இன்னும் ரிலீஸ் ஆகல, டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அது ஒரு ஆப்பு. உங்களுக்கு அந்த ஆப்பை நான் சொல்லுறேன். முதல்ல என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோருக்குள் போய் தமிழ் யோகி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 523 MB தான். போய் பாருங்க, நல்லா இருக்கு. அப்படி இல்லைன்னா தமிழ் ப்ளே அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ரெண்டும் ஒரே கம்பெனி தான். என்ன இதுக்குள்ளே போனால் பேனர் ரெட் கலரு, அதுக்குள்ளே போனால் ப்ளூ கலரு தான் வித்தியாசம். ரெண்டும் ஒன்று தான். நான் கண்டென்ட்டை தாண்டி எகிறதுப்பா ஜெய். ஆஹா, போன வீட்டு லெக்கோ மார்வல்ல ரெக்கார்டே ஆன் பண்ணாமல் நான் பாட்டுக்கே பைத்தியம் மாதிரி பேசுகிறேன். வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க என்னடா பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்ட்டு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெக்கார்டரை பார்த்தா ஆஃபில் இருக்குது. ஐயையோ அப்படின்ட்டு. அப்படியே என் வீடியோஸ் கம்பெனிலலாம் போய் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தமிழ் கேமர் ஒயிட் இதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பானுங்க. அவனுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காட் ஆஃப் ஆர் டீச்சர் ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மண்டே போட வேண்டியது டியூஸ்டே போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டைம் டிலே. இந்த மண்டே போட முடியல. இதை மண்டே போட முடியலங்க. ஒரு நிமிஷம் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தேன். நம்ம ஆரம்பிக்கலாம். யாரா இவன் சைக்ளாப்ஸ் அட்டாக் பண்ண வந்தா? நான் வாய் ரொம்ப குளருது. நான் என்ன பேசிட்டு தெரியுமா? அந்த முன்னாடி இது என்ன சைக்ளாப்ஸ் அடித்து துப்பிட்டு ஒரு கொடூர விலங்கு. என்னது எவேடா? ஏய், ஃபோனில் எப்படா பண்ண முடியும்? பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. செம்ம கடவுள், இந்த கேம் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே, இந்த மான்ஸ்டர் கிட்ட நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். சாவுமான் தெரியலை. இந்த மான்ஸ்டர் ஓகே, ஓரளவுக்கு கம்மி பண்ணியாச்சு. கொஞ்சம் சீக்கிரம் அந்த மாஸ்டர் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ரெட் டாப் ஸ்லீப் பண்ண கேட்ட இதை வச்சு என்ன கிடைக்கும் பாருங்க. எஃபிஎஸ் 69.8 அவ்வளோ எஃபிஎஸை பார்க்காதே. எஃபிஎஸை பாருங்க.
வீட்டிலேருந்து பாருங்கள் பொறுமையாக. எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே நடிப்பேன். எனக்கு நடிப்புக்கான அவார்டே தரலாம் 14. ஐயோ சீக்கிரம் செத்து போகிறாங்க. 20